மதுரை எண்ணெய் சுக்காங்க. மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம மட்டனை போட்டுக்கலாங்க. மட்டனை போட்டுட்டேங்க. அதுலேயே அப்படியே இந்த சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுங்க. வெறும் வடக்கல் வச்சுட்டு மட்டன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க. அப்படியே 2 பூண்டு பல் போட்டுடலாங்க. அப்படியே இதில் தக்காளி போட்டுடலாங்க. ஒரு தக்காளி பொடியாக அறுத்து போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. அப்படியே கரம் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எது இருந்தாலும் வீட்டில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அப்படியே போட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்குங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 சிட்டிகை, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணால் அவங்கவுங்களுக்கு உண்டான எண்ணெயை அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே அதுலேயே உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சுங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே பெரட்டி விடலாங்க. இப்படியே கையில் நல்லா எண்ணெய் சுக்கா, மட்டன் எண்ணெய் சுக்கா அவ்வளோ எம்மியாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நல்லா இப்படி பெரட்டிட்டு நல்லா உப்பு காரம் எல்லாமே கலந்துக்குங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக மதுரையில் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. அப்படி மூடி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். மதுரை மட்டன் சுக்கா எண்ணெய் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. மதுரை மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதில் அப்படியே கொஞ்சம் பூண்டு பல் போட்டுக்கலாங்க. மட்டன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இது 2 கிண்டி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, நானுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம மூடி வைக்கலாம். சூப்பராக மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்டிருக்க காரம், அந்த உப்பு, அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை